ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டேக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். இட்ஸ் அ பிஎல் ஒன் ஷாட், அவனின் காதல். இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்துடலாம்டா. தயாங் அண்ட் ஜங்குக் ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தான் படிக்கிறாங்க. ஜங்குக் காலேஜில் ஒரு பாப்புலரான பர்சன், பட் தயாங் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். பிகாஸ் அவர் யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசக்கூட மாட்டார். ஜங்குக் தயாங் பின்னாடி நியர்லி 2 இயர்ஸாக சுற்றிட்டுருக்காரு. பட் தயாங் இதுவரை ஜங்குக்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டார். பிகாஸ் தயாங்க்கு இந்த லவ் மேலெலாம் நம்பிக்கையே போயிடுச்சு, அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்னால. பட் ஜங்குக்கு தயாங்கோட பேக்ரவுண்ட் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அவர் இதுவரை தயாங்கோட விருப்பத்தை மீறி அவர் பக்கத்தில் கூட போக மாட்டார். ஓகேடா, தட்ஸ் ஆல் ஃபார் இன்ட்ரோ. அண்ட் ப்ளீஸ் ஸ்டோரியை பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. மற்ற எல்லா ஸ்டோரிஸ்க்கும் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். சரிடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தயாங் எப்பவும் போல் காலேஜ்குள்ளே நடந்து போயிட்டுருக்காரு. ஓய் ஓய் பெட்டல். தயாங்க்கு அது யாருன்னு தெரியும், ஸோ அவர் கண்டுக்காமல் நடந்து போயிட்டே இருக்காரு. பெட்டல் என்ன கண்டுக்க மாட்றான்? ஓ, பார்த்தா மயங்கிருன்னு பயப்படுறியா பெட்டல்? தயாங் அப்படியே நடக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே அவரோட ஹேர்லாம் சரி பண்ணிட்டு, பெட்டல் சொல்லு, இன்னைக்கு உன் ஆள் பார்க்க எப்படி இருக்க? டு ஐ லுக் குட்? தயாங் அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. அப்படி பார்க்காத பெட்டல், மாமாக்கு வெக்கமாக இருக்குல்ல? தயாங்கோட ஃபேஸு டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அவர் அப்படியே எதுவுமே பேசாமல் திரும்ப நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கும் தயாங்கோட ஃபேஸை நோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் தயாங் பின்னாடியே போகிறாரு எப்பவும் போல். ஏய் ஏய் பெட்டல், என்னாச்சு? ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனா? ஏய் இருடா பெட்டல். பட் தயாங் நிற்கவே இல்லை. ஸோ ஜேகே தயாங்கோட ஹேண்ட்ஸை பிடிக்க போகிறாரு. பட் அதுக்குள்ளே அவரே ஸ்டாப் பண்ணிவிட்டு தயாங்க்கு முன்னாடி போய் வலியை மறைச்சு நிற்கிறாரு. தயாங் அப்படியே இரிட்டேட்டிங்காக ஜங்குக்கு பார்க்குறாரு. என்ன வேணும் உனக்கு? நீதான் ஒழுங்கா வலியை விடு ஜங்குக். சே பெட்டல், உன் வாயால் என் பேர் கேட்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இப்படி தானே ஊரில் இருக்கிற ஒருத்தர்கிட்டையும் டைலாக் விடுற? பெட்டல் என்ன என்ன நினச்சிட்ருக்க? என்னென்ன ஊர் பொறுக்கின்னு நினச்சிட்ருக்கியா? ஆமாம் அதானே நீ. பெட்டல் இருந்தாலும் உனக்கு வாய் அதிகம்தான். வலியை விடு ஜங்குக். அவர் அப்படியே ஜங்குக்கு தாண்டி போக வராரு. பட் ஜங்குக் திரும்ப வலியை மறைக்கிறாரு. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை ஜங்குக்? ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற? ஜங்குக்கோட ஃபேஸே ஒரு மாதிரி சேடாக மாறுது. பட் இருந்தாலும் அவர் ரொம்ப ட்ரை பண்ணி ஸ்மைல் பண்ணுறாரு. அது அது இல்லை பெட்டல், இன்னைக்கு என்ன என்ன நாள்னு தெரியுமா? என்ன நாள்? வழக்கம் போல் நீ என்னை டார்ச்சர் பண்ணி என் பின்னாடி சுற்றி என்னை சாகடிக்கிற நாள் தானே. இதில் என்ன பெருசாக இருக்க போகுது? ஹே சி ஜங்குக், எனக்கு உன்ன மாதிரி பசங்களை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. உனக்கெலாம் லவ்ன்றது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஆயிடுச்சுல. இன்றைக்கி நான், நாளைக்கு ஒருத்தி இல்லை ஒருத்தன் அப்படின்னு போயிடுவேன். லவ்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? சொல்லு. ஜங்குக்கோட ஃபேஸு அப்படியே பிளாங்காக இருக்குது. அவர் தயாங்கிட்ட ஒன்று ஆசையாக சொல்ல வந்திருப்பாரு. பட் தயாங் அவரை பற்றி இப்படி தான் நினச்சி வச்சுருக்காருன்னு கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏய் பெட்டல், சி ஃபஸ்ட்டு என்னை அப்படி கூப்பிட்றது நிறுத்து. எனக்கு நீ அப்படி கூப்பிடும் போதெல்லாம் ஏன்டா இங்கே இருக்கோன்னு தோணுது. ஜங்குக்கு லிட்ரலி கண்ணெல்லாம் கலங்குது. இது தயாங்கும் பார்க்குறாரு. ஜேகே அவ்வளோ சீக்கிரம் அலற ஆளே கிடையாது. தயாங் அவரை திட்டாத நாளே இல்லை. ஜங்குக் இவர்கிட்ட திட்டு வாங்காத நாளும் இல்லை. ஸோ தயாங் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஜங்குக்கையே பார்க்குறாரு. என்ன சீன் கிரியேட் பண்ணுறியா ஜங்குக்? இது என்ன புது விக்டம் கார்டு ப்ளே பண்ணுற டைப்பா? ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரில.
பட் அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸை மட்டும் அவர் கீழே விழவே விடலை. பெட்டல், நான் நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல வந்தேன்டா. உனக்கு உனக்கு கோவம்னா பரவாயில்லடா. நான் நான் அப்புறம் கூட வந்து சொல்கிறேன். தயவு செஞ்சு என் முன்னாடி வராத ஜங்குக். எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. உன்னை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஜங்குக் அப்படியே அவரோட டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரி சரி பெட்டல், இஃப் தட்ஸ் வாட் யூ வாண்ட், நான் இன்னைக்கு உன் உன் முன்னாடி வரமாட்டேன். இல்லை, இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பவும் என் முன்னாடி வராத ஜங்குக். உனக்கு உனக்கு கொஞ்சமாச்சும் சூடு சொரணெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வராத. இதை சொல்லவே தயாங்கோட கண்ணும் கலங்குது. அது அவருக்கே ஏன்னு தெரியல. ஜங்குக் தயாங்கோட ஐஸில் டியர்ஸை பார்த்ததும் அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தயாங்க ஹக் பண்ணுறாரு. தயாங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. சாரி சாரி பெட்டல், ப்ளீஸ் ப்ளீஸ் அழாதடா. உனக்கு என்ன, நான் முன்னாடி வரக்கூடாது அதானே? ஜங்குக் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, சரி சரி பெட்டல், நான் முன்னாடி வரமாட்டேன். ஆனால் நீயா என்கிட்ட வந்து ஜங்குக்னு என் பேரை சொல்லி என்கிட்ட பேசுகிற வரைக்கும் தான். தயாங் அப்படியே இன்னும் அந்த ஹக்கை ப்ராசஸ் பண்ண முடியாமல் ஃப்ரீஸ் ஆகி ஜங்குக்கை பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜங்குக் அப்படியே அவரோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, ஆனால் ப்ளீஸ்டா, என் முன்னாடி இப்படி அழாத. என் முன்னாடின்னு இல்லை, நீ எப்பவும் இப்படி அழாத பெட்டல். ஜங்குக் அப்படியே தயாங்கோட டியர்ஸை அவரோட தம்பை வச்சு வைப் பண்ணுறாரு. பட் இங்கே இவ்வளோ நேரம் ஜங்குக் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த டியர்ஸ் அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே ட்ராப் ஆகுது. சாரி பெட்டல், என்னால் உன்னை பெட்டல்னு கூப்பிடாம உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாதுடா. ஸோ அதனால் இனி உன்னை தூரத்துலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். இன்னொரு சாரி, இன்னைக்கு உன்னை ஹக் பண்ணதுக்கு. ஐம் சாரிடா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா. ஐஸில் டியர்ஸை பார்த்ததும். ஸோ ப்ளீஸ் பெட்டல், அழாதடா. அவர் தயாங்க விட்டு தள்ளி வராரு. கிளாஸ்க்கு பார்த்து போ பெட்டல். ஜங்குக் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. தயாங் இங்கே ஜங்குக் போகிறத ஒரு 2 மினிட்ஸ் நின்று பார்த்துட்டு அவரும் கிளாஸ்க்கு போயிடுறாரு. அவர் கிளாஸ்க்குள்ளே போனதும் போகம் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே, தயாங். பட் அவனோட ஸ்மைல் தயாங்கோட ஃபேஸை பார்த்ததும் அப்படியே ஃபேட் ஆகுது. தயாங், என்னடாச்சு? தயாங் அப்படியே சைலண்ட்டாக வந்து அவனுக்கு பக்கத்தில் உட்கார்றாரு. தயாங், என்னாச்சு சொல்லுடா. வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாங்களா? சொல்லுடா. இரு, நான் வேணா போய் ஜங்குக்கு கூப்பிட்டு வரவா? அவன் சரி பண்ணிடுவான். போகம் ஜங்குக்கோட பேரை சொன்னதும் தயாங் அப்படியே ப்ரோக் ஆகி அலறாரு. தயாங், டே தயாங். போகம் தயாங்க டைட்டாக ஹக் பண்ணுறாரு. தயாங், ஒன்றும் இல்லை, ப்ளீஸ். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நான் இருக்கேன். ஜங்குக்கு இருக்கான், அவன்கிட்ட சொன்னால் சரியாகாத ப்ராப்ளமே இல்லை தயாங். சரி, என்னாச்சுடா? நான் தான் போகம் ப்ராப்ளம். போகம்க்கு ஒன்றுமே புரியல. என்ன தயாங் சொல்கிற? இன்னைக்கு ஜங்குக்
எப்பவும் போல் என்கிட்ட பேச வந்தான். போகம் அப்படியே சைலண்ட்டாக கேட்குறாரு. பட் அவரோட ஹேண்ட்ஸ் மட்டும் தயங்க டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அவனை அவனை நான் அப்போ கரெக்டாக ப்ரொஃபஸர் உள்ளே வராரு. ஸோ தயங் வேகமாக போகமை விட்டு தள்ளி வந்து அவரோட ஐஸ்லாம் வைப் பண்ணுறாரு. தயங், வா நம்ம வேணா வெளியே போகலாம். இல்லை இல்லை போகம், கிளாஸை பார்க்கலாம், ஈவினிங் பேசிக்கலாம். போகமும் ஒரு 2 மினிட்ஸ் தயங்கியே பார்க்குறாரு. அப்புறம் அவரும் சரி அப்புறமா கேட்டுக்கலான்னு விட்டுறாரு. இப்படி தான் மார்னிங் ஃபுல்லாக போகுது. இப்போ லஞ்ச். எப்பவும் போல் தயங்கும் போகமும் அவங்க லஞ்சை எடுத்துட்டு டேபிளில் உட்காடுறாங்க. டேய் தயங், என்னடா இன்னைக்கு வியர்டாக இருக்கு? ஏன், என்னாச்சு? இல்லை, இந்நேரம் இந்த ஜங்குக் இந்த சைடு ஒரு 10 வாட்டியாச்சும் வந்துட்டு போயிருப்பான். ஆனால் இன்னைக்கு என்ன ஆளவே காணோம். அதுவும் இன்னைக்கு என்ன நாள்? நேற்று கூட நாளைக்கு ஃபுல்லாக நான் தயாங் கூட தான் இருப்பேன், அவனை விட்டு எங்கேயும் போகவே மாட்டேன், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் ஆளவே காணோம். எங்கே போயிருப்பான்? அப்படி அப்படி உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டானே. அவன் நார்மல் டேஸ்லேயே போக மாட்டான், இன்னைக்கு எப்படி போவான்? போகம் அப்படியே புலம்பிட்டே டோரை பார்த்துட்ருக்காரு. ஏன், அப்படி என்ன நாள்? என்னது? என்ன சொன்ன? ஏன், இன்னைக்கு என்னை விட்டு தள்ளி போகாமல் இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன நாள்? போகம் அப்படியே சைலண்ட்டாக தயங்கியே பார்க்குறாரு. என்ன போகம், ஏன் இப்படி பார்க்குற? தயாங், ப்ளீஸ் தயவு செஞ்சு மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. தயாங்க்கு ஒன்றுமே புரியல. டேய், இப்போ நீ சொல்ல போறியா இல்லை மூட்டு சாப்பிட போறியா? எனக்கு ஆல்ரெடி மூட் சரியில்லை. டேய் தயாங், இன்னைக்கு ஜங்குக்கோட பர்த்டேடா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவனோட அம்மாவோட மெமரியல் டே. இன்னையோட அவன் மாம் இறந்து 10 இயர்ஸ் ஆகுது. தயாங் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் உக்காந்துட்ருக்காரு. பிகாஸ் அவருக்கு இதை பற்றி எந்த க்ளூவும் இல்லை. அண்ட் இன்னைக்கு ஜங்கு கிட்ட அவர் இது எதுவுமே தெரியாமல் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாரு. அதை நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு ஜங்கு அழுததுக்கும் தயாங் தான் காரணம். ஸோ தயாங் அப்படியே வேகமாக எழுந்து நிற்கிறாரு. போகம் கன்ஃபியூஸ்டாக தயாங்க பார்க்குறான். டேய் என்னடா தயாங்? போகம், எனக்கு எனக்கு உடனே ஜங்குக்க பார்க்கணுண்டா. அவர் அதை சொல்லவே அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. போகம் தயாங் அலறதை பார்த்த உடனே அவனும் பதறி அடித்து எழுந்து நிற்கிறான். டேய் தயாங், என்னடா, என்னாச்சு? தயாங், ப்ளீஸ் ப்ளீஸ் போகம், எனக்கு எனக்கு இப்போவே அவனை அவனை பார்க்கணும் ப்ளீஸ். அவன் அவன் எங்கே இருப்பான்? தெரியலை, அவன் உன் கூட தான் இருப்பேன்னு நேற்று ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் அவன் உன் கூட இல்லை. அப்போனா உன்னை விட்டு அவன் வேறு யார்கிட்டேயும் போக மாட்டான். ஸோ அவன் அம்மாவோட செமெட்டரியில் தான் இருப்பான். தயாங் அதை கேட்டதும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. அவரோட பேக்கை எடுத்துட்டு வேகமாக வெளியே ஓடுறாரு. டேய் தயாங், அப்போ லஞ்சு? போகம் அப்படியே டிஸ்பிலீவாக தலையாட்டிட்டு திரும்ப உட்காந்து லஞ்சை சாப்பிட்றாரு. எல்லாரும் ஆளு வந்தால் ஃப்ரெண்டை விட்டு போயிடுறீங்கடா. போங்கடா போங்க, எனக்கும் ஒரு காலம் வரும், ஆனால் எப்பன்னு தான் தெரில. போகம் அப்படியே புலம்பிகிட்டே சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே தயாங் வேகமாக கூகுளில் செமெட்டரியோட லொக்கேஷனை போட்டு பார்த்து பெருங்கால்லே ஓடிட்டுருக்காரு. அது அவங்க காலேஜில் இருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. தயாங் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓடியே செமெட்டரியை ரீச் பண்ணுறாரு. அங்கே சுற்றி சுற்றி ஜங்குக்கை தேடுறாரு. பட் எங்கே தேடினாலும் ஜங்குக்கை காணோம். தயாங் அப்படியே மூச்சு வாங்கிட்டே அந்த செமெட்டரிக்கு லாஸ்ட்டில் வராரு. அங்கே ஜங்குக் அவனோட அம்மாவோட செமெட்டரியில் அவனோட ஹெட்டை வச்சு அந்த செமெட்டரியில் அவன் அம்மாவோட நேமை பார்த்துட்ருக்கான். இங்கே தயாங் அப்படியே பொறுமையாக ஜங்குக்கிட்ட வந்து
அவரோட ஷோல்டரில் கை வைக்கிறாரு. ஜங்குக்கா. ஜங்குக் வேகமாக திரும்பி தயங்க பார்க்குறாரு. அவர் தயங்க பார்த்ததும் அடுத்த செகண்டே வேகமாக எழுந்து நிற்கிறாரு. பெட்டல் பெட்டல், நீ நீ இங்கே என்னடா பண்ணுற? அதுவும் அதுவும் வெறும் காலில்? ஜங்குக் உடனே அவரோட ஸ்லிப்பர்ஸை கழட்டி தயாங்க் முன்னாடி வைக்கிறாரு. பெட்டல், இந்தா இதை போட்டுக்கோ. எதுக்குடா வெறும் காலில் வந்த? ஒரு ஒரு கால் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. ஏன் பெட்டல்? தயாங் அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக்கையே பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் மார்னிங் தயாங் இது எதுவுமே தெரியாமல் எவ்வளோ திட்டியும் இப்போ கூட ஜங்குக்கு தயாங் மேலே எந்த கோவமும் இல்லை. இன்ஃபேக்ட் அவரோட ஃபேஸில் அவ்வளோ வரினஸ் தெரியுது. ஸோ தயாங்கோட கண்ணெல்லாம் கலங்குது. பெட்டல், என்னடா ஆச்சு? ப்ளீஸ் பெட்டல், அழாதடா. ஏய், என்னடா ஆச்சு? ஜங்குக் அப்படியே திரும்ப தயாங்க ஹக் பண்ண வராரு. பட் அப்படியே பாதியில் ஸ்டாப் பண்ணுறாரு. பிகாஸ் ஹீ இஸ் அவேர் அவரோட இஷ்டம் இல்லாமல் அவனை தொடக்கூடாதுன்னு. தயாங்கும் இதை நோட் பண்ணுறாரு. ஸோ ஃபாஸ்ட்டாக தயாங் அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போன மாதிரி நிற்கிறாரு. பிகாஸ் இதுதான் தயாங் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக் கிட்ட இப்படி இவ்வளோ க்ளோஸாக அவரே முன் வந்து பண்ண ஒரு விஷயம். இங்கே தயாங் அப்படியே ப்ரோக் ஆகி அலறாரு. இவர் அலறது தெரிஞ்ச உடனே ஜங்குக் ரியாலிட்டிக்கு வந்து டைட்டாக தயாங்க ஹக் பண்ணுறாரு. பெட்டல் பெட்டல், அழாதடா ப்ளீஸ். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா சாரி பெட்டல். அழாத ப்ளீஸ். தயாங் அலறதுனால அவருக்கு இன்னும் கலங்குது. ஏன்டா? ஏன் இப்போ கூட ஏன்டா உன்னை பற்றி யோசிக்க மாட்ற? ஏன் ஜங்குக், ஏன்டா நீ இப்படி இருக்க? நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி ஏன்டா இருக்க மாட்ற? ஏன்டா என்ன இப்படி இல்லை, என்னால் நீ கூட இருக்கும்போது, என் என் பக்கத்தில் இருக்கும்போது எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தான்னு சொல்ல முடியல ஜங்குக். உனக்கும் மனசு இருக்குடா. ஏன் அதை பெருசாக எடுத்துக்க மாட்ற? ஏன் என்னை திட்ட மாட்ற? ஏன் ஜங்குக்? என்னால் உன்னை பொய்யா கூட வெறுக்க முடியலடா. ஜங்குக் தயாங் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. பெட்டல் பெட்டல், போதும் அல்லாதடா. இங்கே பாரு, உனக்கு பிடிக்கலனா சொல்லுடா ப்ளீஸ். கண்டிப்பாக நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். ப்ளீஸ் பெட்டல், அழாதடா. இப்போ கூட பாரு, ஏன்டா உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்கிற? ஏன்டா? ஏன் என்ன திட்ட மாட்டுற? என்னை திட்டு ஜங்குக். அதுக்கு நான் இன்னொரு ஜென்மம் எடுத்தால் கூட என்னால் முடியாது பெட்டல். உன்னை திட்டணும் அடிக்கணும்னா அது இந்த ஜங்குக்னால செத்தாலும் முடியாதுடா. என்னை மன்னிச்சிடு. ஜங்குக்கோட ஐஸ்லேருந்தும் டியர்ஸ் வருது. அது அப்படியே தயாங்கோட ஹெட்டில் விழுது. தயாங் அதை ஃபீல் பண்ணி அப்படியே ஹக்கை பொறுமையாக பிரேக் பண்ணுறாரு. இங்கே ஜங்குக் ஐஸில் டியர்ஸோட ஸ்மைல் பண்ணுறாரு. தயாங் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவரோட லிப்ஸை ஜங்குக்கோட லிப்ஸில் ப்ளேஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான், ஜங்குக் இந்த வேர்ல்டே சுற்றுறதே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. இது அவரால் ப்ராசஸ் பண்ணவே முடியல. தயாங் அப்படியே பொறுமையாக கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பின்னாடி வராரு. ஜங்குக் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. தயாங்க்கு அவர் இப்படி பார்த்ததும் சிரிப்பு தான் வருது. ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா. ஜங்குக் இப்போ தான் ரியாலிட்டிக்கே வராரு. பெட்டல், நீ இப்போ என்ன பண்ண? முத்தம் கொடுத்தேன். அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னேன்.
அதுக்கு என்ன அர்த்தம்? தயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே திரும்ப ஜங்குக்கோட லிப்ஸில் பிக் பண்ணுறாரு. ஜங்குக்கோட ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட தயாங்கே கேட்டுரும் போல அந்த அளவுக்கு. பெட்டல், சரி, என்னை உன் வீட்டுக்கு கூட்டு போ. பட் ஜங்குக்கு இது எல்லாம் ப்ராசஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்னால தயாங் அவரை கிஸ் பண்ணதுலேருந்து வெளியே வரவே முடியல. தயாங் அப்படியே முன்னாடி போக வராரு. பட் அதுக்குள்ள அவரோட ஃபீட் ரொம்ப வலிக்குது, இவ்வளோ தூரம் ஓடி வந்ததுனால. ஆ ஜங்குக்கு அந்த சவுண்ட் கேட்டு தான் ரியாலிட்டிக்கே வராரு. என்னாச்சு பெட்டல்? ஜங்குக்கு அப்படியே வேகமாக தயாங்க பிடிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, வா வா போகலாம். இல்லை, ஏதோ இருக்கு. என்னாச்சு சொல்லு. தயாங் சைலண்ட்டாகவே இருக்காரு. சொல்லு பெட்டல், என்னாச்சு? இங்கே உன் காலை காட்டு. ஜங்குக்கு அப்படியே நீல் டவுன் பண்ணி தயாங்கோட ஃபீட்டை செக் பண்ணுறாரு. ஜங்குக்கு அதை பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. பிகாஸ் தயாங்கோட ஃபீட்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஸ்க்ராட்ச் ஆகி பிளட்டும் வந்துட்டுருக்கு. பெட்டல், என்னடா இதெல்லாம்? எப்படி ஆச்சு? இதெல்லாம் எப்படி ஆச்சு? ஜங்குக்கு அப்போ தான் தயாங் இங்கே வெறுங்காலில் வந்தது ஞாபகம் வருது. பெட்டல், நீங்கள் எப்படி வந்த? தயாங் சைலண்ட்டாக இருக்காரு. பெட்டல், உன்கிட்ட தான் கேட்குறேன், இங்கே எப்படி வந்த? ஓடி வந்தியா? தயாங்க்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரில. ஜங்குக்கு அப்படியே தயாங்க வேகமாக பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. ஏ ஏ ஜங்குக், என்னடா பண்ணுற? நீ அமைதியா இரு, வீட்டுக்கு வா, அங்கே போன அப்புறம் இருக்கு உனக்கு. தயாங் அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங் அவரோட பைக்கில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அவரும் ஏறி உட்கார்றாரு. தயாங்கோட ஹேண்ட்ஸை அவரோட இடுப்பை சுற்றி ஹோல்ட் பண்ணுறாரு. டைட்டாக பிடிச்சிக்கோ பெட்டல். கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேரும் ஜங்குக்கோட வீட்டை ரீச் பண்ணுறாங்க. ஜங்குக் திரும்ப தயாங்க தூக்கிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. இங்கே ஜங்குக் அப்படியே அவரை ரூமுக்கு தூக்கிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறாரு. இரு பெட்டல், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வரேன். ஜங்குக்கும் கொஞ்ச நேரத்தில் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்து பெட்டில் உட்காந்து தயாங்கோட கால் எடுத்து அவரோட லேப்பில் வைக்கிறாரு. அவ்வளோ கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மருந்து போடுறாரு. தயாங் அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக்கையே பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜேகே கொஞ்ச நேரத்தில் மருந்து போட்டு விட்டு பேண்டேஜ் போடுறாரு. ஃபினிஷ் பெட்டல், இப்போ சொல்லு, எதுக்குடா அங்கே வந்த? எனக்கு ஒரு மிஸ் கால் விட்டுருந்தா போதுமேடா, நானே வந்திருப்பேன்ல. உன் ஜங்குக்கு பற்றி உனக்கு தெரியாதா? தயாங் சைலண்ட்டாக கீழே பார்த்துட்ருக்காரு. பெட்டல் பெட்டல் தயாங்கோட டியர்ஸ் அப்படியே அவரோட லேப்பில் விழுது. அப்போ தான் ஜங்குக்கு புரியுது தயாங் அழுதுட்ருக்காருன்னு. ஜங்குக்கு அப்படியே வேகமாக தயாங் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. பெட்டல், என்னாச்சுடா? கால் வலிக்குதா? சொல்லு பெட்டல், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் ஒரு லூஸு. சாரிடா, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? பெட்டல் பெட்டல், ஏதாவது பேசுடா. என்ன ரேப் பண்ணிட்டாங்க ஜங்குக். ஜங்குக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தயாங்க பார்க்குறாரு. தயாங் அப்படியே ஸ்லோவாக நிமிர்ந்து ஜங்குக்கு பார்க்குறாரு. என்ன ரேப் பண்ணிட்டாங்கடா. நான் என்னோட ஹை ஸ்கூல் படிக்கும்போது I was raped and he was the love of my life. He was my first love. ஜங்குக்கு அப்படியே மூச்சு பிடிச்சிட்டு இதை கேட்டுட்ருக்காரு.
நான் அவனை உருகி 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 லவ் பண்ண ஜெகே. அவன் கேட்டிருந்தா நான் செக்ஸ் என்ன எதை வேணா கொடுத்துருப்பேன். ஆனால் he chose to rape me. He drugged me and raped me with his friends. தயாங் இதை சொல்லவே ரொம்ப ப்ரோக் ஆகி அழறாரு. ஜங்குக் அப்படியே வேகமாக தயாங்க ஹக் பண்ணுறாரு. Petal, no, don't force yourself. உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எதையும் சொல்லாதடா ப்ளீஸ். வேணாம் ப்ளீஸ் பெட்டல். தயாங்னால எதுவுமே பேச முடியல. பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் அ ஃப்ரெஷ் ஒன் விச் ஹீ கெப்ட் ஆல் டு ஹிம்செல்ஃப். ஜங்குக், I know Petal. Please don't cry. Please, seeing you broke, hurting, it hurts. Please. ஜங்குக்கு இப்போ தான் புரியுது இவ்வளோ நாளாக தயாங்க்கு ஏன் யார் மேலேயும் நம்பிக்கையே இல்லைன்னு. அவர் ஏன் இப்படி இந்த அளவுக்கு லவ்வையும் ஜங்குக்கையும் ஹேட் பண்ணுறாருன்னு. அவரோட ஐஸ்லாம் அப்படியே கோவத்தில் ரெட் ஆகுது. He really does wants to murder that bastard. He would, but not when his petal is hurting like this in front of him. ஸோ அவர் சைலண்ட்டாக தயாங்கோட சேர்த்து பெட்டில் படுத்து தயாங் அப்படியே அவரோட செஸ்ட்டோட சேர்த்து அணைச்சிக்கிறாரு. I'm here, Petal. The Jungkook is here. தயாங் அப்படியே ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணி அழறாரு. லைக் இதுக்கப்புறம் இதை பற்றி எப்பவும் நினச்சா அழவே கூடாதுன்ற அளவுக்கு. ஜங்குக்கும் அவரை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. லைக் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா. கொஞ்ச நேரத்தில் தயாங் அப்படியே காம் டவுன் ஆகி ஜங்குக்கை நிமிர்ந்து பார்க்குறாரு. I feel safe when I'm with you. The cruel world around me disappears. All I can see is your protective eyes, your warm hold. அதனால தானோ இன்னும் என்னால் இன்னும் வெறுக்க முடியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஜங்குக். உன்னை என்னால் டிப்பிக்கல் மென்னு சொல்லி வெறுக்க முடியல. இன்ஃபேக்ட் you healed something you never broke. தயாங் அப்படியே சாஃப்டாக ஜங்குக்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கும் இந்த டைம் தயாங்க ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. அவங்க 2 பேரோட டியர்ஸ் ஒன்னோட ஒன்று கலக்குது. ஜங்குக்கு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. நித்த நீ உடஞ்சா ஒட்ட வைக்க நான் இருக்கேன், கிட்ட வச்சு பார்த்துக்கவே உயிர் வாழறடி. பெத்தவங்க போனா என்ன சத்தமில்லாவும் உலகில் நித்தம் ஒரு முத்தம் வைக்கத்தான் உயிர் வாழறடி. I love you, my Petal. தயாங் அப்படியே டியர்ஸோட ஸ்மைல் பண்ணிட்டே I love you too, ஜங்குக்கா. 2 பேரும் அப்படியே அவ்வளோ லவ்வோட கிஸ் பண்ணுறாங்க. இஃப் சம்திங் ப்ரோக்ஸ் யூ, தட்ஸ் நாட் மீன் ஃபார் யூ. சம்திங் வில் கம் அட் யுவர் லைஃப் அண்ட் இட் வில் ஹீல் யூ, இட் வில் ப்ரொடெக்ட் யூ. ஈவன் it wasn't the one that broke you. So please, உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தினா அதை அப்போவே விட்டு வந்துடுங்க பெட்டல்ஸ். பிகாஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்
உங்களை எப்போவுமே ஹர்ட் பண்ணாது. இட் வில் ஹீல் யூ, would never break you. So please get away from that. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ, அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப். சரியா? பாய்டா.